ஹலோ ஆல் வணக்கம். கேகேஆர் வர்சஸ் பிபிகேஎஸ் அட் ஈடன் கார்டன்ஸ். கேகேஆர் வந்து ஒரு ஹை பவர் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க மேலே மேலே. பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவங்க ஹோம்ல காம்பன்சேட்லி சரியா தே குடன் ஃபைண்ட். நிறைய ஹோம் கேம்ஸ் தோத்துட்டு இப்போ கொல்கட்டாக்கு வந்திருக்காங்க. பீடாக், உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும்? இதுதான் வேணாங்கிறது. அவங்க ஓபனாவே ரெண்டும் எந்த பாரபட்சமும் இல்லாம தோக்குறாங்க. நீங்க அதை விட்டு வெளியில மட்டும் தோத்துட்டு வந்திருக்காங்கன்றீங்க. அவங்க அந்த மாதிரி இதெல்லாம் பார்ஷியாலிட்டி எல்லாம் பாக்குறதுலாம் கிடையாது. நக்கல்யா அவனுக்கு. இல்ல, ஹோம்லயே தோத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றேன். இல்ல, வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன, திருப்பி அதான் நான் சொல்றேன். ஒரு எக்ஸலண்ட் டீம் வச்சுக்கிட்டு அவங்க அன்பார்ச்சுனேட்லி தே cannot ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் புவர் டீம் செலெக்ஷன் இன் மை ஐஸ். ஸோ இப்போ நீங்க கேக்குறீங்க, இப்ப ஈடன்ல அப்படின்னா, இப்போ அவங்க 2023 ஐபிஎல்ல நம்ம என்ன சொன்னோம், 193 172 பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர்ஸ்ன்னு. அதை அப்படியே கம்ப்ளீட்டா 2024 ஐபிஎல் மாத்தி போட்டிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 204, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 213. அதுல ஸ்கோர்ஸ் எப்படி போயிருக்கு பாருங்க. 222, 221, 208, 204, 223, 224. ஒரே ஒரு மேட்ச் தான் 161 எல்எஸ்ஜி அடிச்சாங்க. அதையும் 15.4 ஓவர்ஸ் 10 ஓவர் கேகேஆர் அடிச்சிட்டாங்கும் போது ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும்தான் டல்லா போயிருக்கு. மற்ற எல்லா இன்னிங்ஸும் 200 மேல கம்ஃபர்டபுளா போயிருக்கு. இங்க ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 223 இப்போ ரைட் நவ் கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் அதே மேட்ச்ல ஆர்ஆர் 224 ஃபார் 8 லாஸ்ட் பால் சேஸ். தட் இஸ் ஆல்சோ த ஹையஸ்ட் சேஸ். அப்படிங்கும் போது உங்களுக்கு மீன் ஆவரேஜ் ஸ்கோர் 210 அப்படிங்கும் போது 210 நீங்க அடிச்சே ஆகணும். நார்மலா அந்த இதை நான் சொல்ல மாட்டேன். இப்ப யூ நீட் 210 அன்பார்ச்சுனேட்லி அப்படிங்கும் போது இப்ப நீங்க எப்படி போனோம், இப்ப பவர் பிளேல 60 for 2 வரணும். பவர் பிளேல ஒரே ஒரு ஃபேஸ்ல தான் நீங்க ஜாக்கிரதை ஆடணும். தட் இஸ் 7 to 10. வேலை ஒரு 30 ரன்ஸுக்கு விக்கெட் கொடுக்காம 10 ஓவர் 90 11 to 15 10 ஓவர் 50 ஓவர் 15 ஓவர்ல 140 for 4 வந்துச்சுன்னா 70 ரன் ஷியூர். கடைசி 5 ஓவர்ல விக்கெட் இருந்ததுன்னா 210 வந்துடும். இப்ப லாஸ்ட் மேட்ச் இந்த ஹை ஸ்கோரிங் கேம் தான் ஆர்சிபி கேகேஆர். அப்படியே மனசு வலிக்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு ரன்ல தோத்தாங்க. பவர் பிளேல கேகேஆர் 75 for 3, ஆர்சிபி 74 for 2. செகண்ட் ஃபேஸ்ல கேகேஆர் உங்களுக்கு 32 for 1 கரெக்டா ஆடினாங்க. ஆர்சிபி அப்பயும் பெடல் எடுத்தாங்க 48 for no loss. தேர்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா கேகேஆர் 42 for 1, ஏன்னா விக்கெட் 4 போயிடுச்சு அவங்களுக்கு. ஆர்சிபி பாத்தீங்கன்னா 52 for 4, நிறைய விக்கெட்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் அந்த ஃபேஸ்லயே அடிச்சாங்க. கடைசி பேஸ்ல கேகேஆர் 73 for 1, ஆர்சிபி 47 for 4. அங்கதான் உங்களுக்கு கேம் போச்சு. அப்படிங்கும் போது இந்த ஒரே ஒரு ஃபேஸ் 7 to 10 பொறுமையாட்டு அதுக்கப்புறம் டம்மால் டிமில் அடிச்சே ஆகணும். போன தடவை சொன்னோம் சிஎம்எஸ் எக்கானமி 10.6, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 8.9 போன ஐபிஎல் ஸ்டாட்ஸ். இந்த வருஷம் என்ன நடந்திருக்கு, சிஎம்எஸ் எக்கானமி 10.74, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 9.31. எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஸ்பின்னர்ஸ் என்ன ஸ்ட்ரைக் ரேட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த வால்யூம்ஸ் ஆஃப் ஓவர் தேர் ஹஸ் பீன் கோல் 5 சிஎம்எஸ் 16.50 இருக்கு. ஸ்பின்னர்ஸ் 24.2 இருக்கு. இப்ப லாஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்ப 36 விக்கெட் ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்திருக்காங்க, 14 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. கேகேஆரோட ஸ்பின்னர்ஸ் 10 ஓவர்ல 103, பட் தே பிக்ட் அப் 3 விக்கெட்ஸ். ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் வித் கரண் சர்மா கமிங் பேக் 4 overs 33 விக்கெட் விழல. குட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி ஆன் தட் ஃப்ரண்ட். இப்ப இவங்க எப்படி போகணும் பிளேயிங் 11க்கு அப்படின்னு. சரி விடு, நம்ம சொல்றது சொல்றோம், அது நடக்க போதா, அது நடக்குதான்லாம் என்ன கேட்காதீங்க. நானும் சாரும் ஒரு ஆப்ஷன் கொடுப்போம், அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. தைடே ஷுட் ஓபன் வித் பிரப்சிம்ரன் சிங், லியம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, சாம் கரன், சிக்கந்தர் ராஷா, சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா, அட்பிரீத் பிரா, ரஷல் பட்டேல், ககிசோர் ரபாதா, நர்ஷதீப் சிங், இம்பாக்ட் சர்தர். இதுதான் அவங்க பிளேயிங் 11 அவங்க போனோம். இவங்க கேகேஆர் பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது. நான் எப்படி போவேன் அப்படின்னா, there are lot of talks happening. Stark might be given a break and they will get துஷ்மந்தா சமீரான்னு. அத பண்ணாதீங்க. ஃபில் சால்ட், நரைன், ரகுவன்ஷி, ஷ்ரேயா சையர், ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட், ரிங்கு சிங், ராமன்தீப் சிங், ரசல், சேத்தன் சக்காரியா, ஹர்ஷத் ராணா அண்ட் வைபவ் அரோரா, இம்பாக்ட்ஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி. அதாவது இப்ப நீங்க எப்படி
அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னா யூ காட் சேத்தன் சக்காரியா டு ஃபில் இன் when you are getting an explosive batsman who can bat at that stage which is more suited than வெங்கடேஷ் ஐயர். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நீங்க வந்து அந்த இத ஊக்க எடுத்துட்டு காது இது பண்ணுவாங்க, பட்ஸ் இல்லைன்னா அதை பண்றதுக்கு பதிலா கரண்டி எடுத்து குடையணும்னு பாக்குறீங்க காதை. அதை பண்ணாதீங்க. அதுக்கு பெட்டர் என்ன, இப்ப பட்ஸை வச்சு குடையறதே தப்பு. தப்பு. நீங்க டாக்டர் கரெக்டா சொல்றீங்க. அதுக்கு கரண்டி வச்சு குடையறாங்க, அதை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க? சோ இப்ப நான் என்ன சொல்றேன், 4 ஸ்டார்க்கு 12.5 எக்கானமில போயிட்டு இருக்காரு. சேத்தன் சக்காரியா இஸ் ஆல்சோ a proven customer who's got lot of variations. அவரை எடுத்துன்னு வந்துட்டு வெங்கடேஷ் ஐயரை நான் டிராப்பே பண்ண மாட்டேன், ஆனா தப்பான பொசிஷன்ல ஆடுறாரு, பாவம் அவரோட கெரியரே முடிஞ்சிடும் அதை பண்ணீங்கன்னா. நரேன் எப்ப ஓப்பனிங் வந்தாரோ வெங்கடேஷ் ஐயரோட வேல்யூ குறைஞ்சிருச்சு அந்த டீம்ல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சும்மா நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் 5ல ஆடிட்டு எல்லா மேட்சும் ஃபெயில் ஆனா அந்த இம்ப்ரெஷன் போயிடும், அவரோட கான்பிடன்ஸும் போயிடும். அதனால அதுக்கு பதிலா யூ ஆல்வேஸ் பிளே ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட். இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் நான் கொடுக்கறது. ஸோ இப்ப இந்த மாதிரி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 60 ஒரு அடி. இங்க சால்ட் நரேன் ரகுவன்ஷியும் அடிக்கிறாரு, ஷேயஸ் ஐயர் ஒருத்தர் சிச்சுவேஷன் பார்த்து ஆடுறாரு. அதே மாதிரி சால்ட்டும் நான் என்ன சொன்னேன், 14 மேட்ச்ல 4 மேட்ச் பட்டுரும் அப்படின்னு. எப்ப வேணாலும் அவருக்கு படும். நரேன் வந்து எனக்கு தெரியல, ஒருவேளை ஆர்சிபி பியூட்டிஃபுல்லா போட்டாங்க அவங்களுக்கு, அதே இதை அவங்க எடுப்பாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே பாத்தீங்கன்னா நான் சொல்ற கணக்கு அதர்வத் ஐடே வந்து ஒரு கன்வென்ஷனல் பிளேயர், அதே மாதிரி டீசென்டான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. பப்சிம்ரன் 25 உண்டு சார் உங்களுக்கு, 25 16 பால், அதுக்கு மேல கேட்காதீங்க. இறக்கி விடுங்க லிவிங்ஸ்டோன நம்பர் 3, பரவாயில்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜிதேஷ் சர்மா நம்பர் 4 he should get a promotion or அசுதோஷ் சர்மா. அதை அவங்க பண்ண மாட்டாங்க, ஜிதேஷ் சர்மா தான் இறக்கி விடுவாங்க. அப்படிங்கும்போது இந்த கேகேஆரோட நம்பர் 4 பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட் எட்ஜ். அதுக்கப்புறம் டீப்பா எடுத்துன்னு போகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க, நம்ம சொல்ற பிளேயிங்ல சஜஸ்ட் பண்ணா சாம் கரன், சிக்கந்தர் ராசா, சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா, பிரார் கேன் பேட், ஹர்ஷல் பட்டேல் கேன் பேட், ரபாதாவாலி 6 அடிக்க முடியும் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க அதே மாதிரி நம்ம சொல்ற இதை சஜஸ்ட் பண்ணா எக்ஸ்ப்ளோசிவ் ரதர்ஃபோர்ட், ரிங்கு சிங், ராமன்தீப் சிங் கேன் ஹிட் 6s. உங்களுக்கு ரசல் இருக்காரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற யாரும் இல்ல. பட் திஸ் இஸ் மோர் தேன் எனஃப் போது அங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஈவன் தோ தி பேட் ரியலி டீப், வி டோன்ட் நோ வெதர் தே ஆர் கோயிங் டு டு வாட் வி ஆர் சஜஸ்டிங். இங்க பாத்தீங்கன்னா இந்த லோயர் மிடில் ஆர்டர் பெயில் தம் ஃப்ரம் லாட் ஆஃப் பேட் சிச்சுவேஷன் இருக்கனால அந்த எட்ஜும் உங்களுக்கு இருக்கு. ஸ்பின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஹர்ப்ரீத் பாவம் நல்லா போட்டு விக்கெட்டே அவருக்கு விழ மாட்டேங்குது. அன்பார்ச்சுனேட்லி தட்ஸ் ஆனஸ்டி. they don't have space for Rahul Dravid to come. அவரும் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. சிக்கந்தர் ராசாவை ஆடுவாங்களா தெரியாது. இங்க பாத்தீங்கன்னா நரேனும் சரி 4 ஓவர் பேங்க் இன்ட்ரெஸ்ட், வருண் சக்கரவர்த்தி நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு போது அந்த எட்ஜும் இங்க இருக்குன்றதுனால KKR also having a home advantage will go with 57-43 edge. Even though PBKs, according to me, the squad what they got is very good, and when it comes to the think tank they goes down on the edge. இத ஒத்துக்கிறீங்களா இல்ல நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு சம்பவம் மாறும்ன்றீங்களா? இல்ல இதெல்லாம் ஒத்துட்டு தான் ஆகணும். கேகேஆர் தான் ஜெயிப்பாங்க நானும் நினைக்கிறேன் பீடா, ஈடன் கார்டன்ஸ் எஸ்பெஷலி. ஸோ ஆன் தட் நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? ஸோ தேங்க்யூ. உடனே வந்து இது பண்ணதுக்கு எனக்கு இந்த பிபிகே ஜெயிக்கணும்னு ஆசை. அவங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லா கூட்ஸும் இருக்கு. ரிசோர்சஸ் யூஸ் பண்ணுவாங்களா வி டோன்ட் நோ. இதுவும் அதுக்கு நீங்க தான் திரும்பி போகணும் பிபிகேஸ்க்கு. ஐயா சாமி என்ன விட்டுருங்க சார், எனக்கு தெம்பு இல்லை. எனக்கு இன்னும் ஒரு 4 நாள் இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சிடும், முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். டெய்லி என்டர்டைன்மெண்ட் யூஎஸ் எல்லாம் தெரியட்டும். ஸ்பீடா உங்களுடைய நேஷனல் T20 லீக் டீம் ஃபைனலுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்க லயன்ஸை. டைட்டன்ஸ் நேற்று சூப்பரா ஜெயிச்சு, டைட்டன்ஸ் தானே ஜெயிச்சு சூப்பரா போயிட்டீங்க. ஃபைனல் சண்டே தானே பீடா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்மளுடைய எல்லா டீம் அண்ட் நம்மளோட வியூவர்ஸ் சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடறேன். தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க கேக்குறீங்க அதனால சொல்றேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இன்னும் நிறைய கேட்டிருக்காங்க, நீங்க ஏன் இந்த டீம் ஒர்க் பண்ணக்கூடாது, ஏன் வரமாட்டேன்றீங்க அப்படின்னு. ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் ஆனஸ்டா சொல்றேன், 2 டீமுக்கு மட்டும் இந்த சீசனுக்கு முன்னாடி ஒரு டீடைல்டு இமெயில் வந்து அந்த சிஇஓ போட்டேன். இங்க பாருங்க, எனக்கு ஐ வாண்ட் டு கம் அண்ட் மேக் எ டிஃபரன்ஸ் அப்படின்னு. அந்த 2 டீமுமே நான் ப்ரீவியஸா ஒர்க் பண்ண டீம் தான். அவங்க கிட்ட என்ன சொன்னேன், பிளே ஆஃப்ஸுக்கு போலன்னா எனக்கு நீங்க சம்பளமே கொடுக்காதீங்க, எனக்கு உங்க சம்பளமே வேண்டாம்,
எனக்கு வந்து ஐ வாண்ட் டு மேக் ஷூர் ஐ மேக் அன் இம்பாக்ட் அப்படின்னு இதை ஓப்பனை நீங்க கேட்டதுனால சொல்றேன். நீங்க கேட்டுட்டீங்க, சொல்லாம இருக்க முடியல. நிறைய பேர் வந்து என்ன கேட்கறாங்க, நீங்க உட்காந்து ட்வீட் போடுறீங்க, வந்து வேலை செய்ய வேண்டியதானே அப்படின்னு. நான் இமெயில் பண்ணிட்டேன், அந்த 2 பிரான்ச்சைசி கிட்ட இருந்து ரிப்ளை கூட வரல. நான் ஆனஸ்டா சொல்றேன். தென் எனக்கு அதை பத்தி டிசப்பாயின்மெண்ட் இல்லை. ஐ ஃபெல் தட் ஐம் நாட் குட் எனஃப். அப்படிதான் நான் நினைப்பேன் ஒழிய கோவம்லாம் படவே மாட்டேன். சரி, we need to try and do better in what we are doing அப்படின்னு. ஸோ ஐ எம் மேக்கிங் இட் வெரி வெரி கிளியர் டு த வியூவர்ஸ். எனக்கு அந்த இமெயிலையும் நான் அடுத்ததுல என்னால் ஸ்கிரீன்ஷாட்டையும் ஷேர் பண்ண முடியும். ஐ செட் ஐ டோன்ட் வாண்ட் சேலரி if the team doesn't go to playoffs. So the topic இப்ப நிறுத்துவோம். Thank you for asking that sir. Fantasy players நான் ஃபில் சால்ட்டை எடுங்க, ரிஸ்க் தான் பட் எடுங்க. எனக்கு என்னமோ தோணுது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அடிச்சே ஆகணும்னு ஆடுறாரு, விடாதீங்க. ககிசோர் ரபாதா விக்கெட் எடுத்துறாரு. சாம் கரன் அதான் சொன்னோம், ஃபேண்டசிக்கு வந்துட்டு அண்ணன் நான் இருக்கேன்னு ஹெல்ப் பண்றவர் அவரை விடாதீங்க. சுனில் நரேன் அகைன் பேட்டிங் ஃபெயில் ஆனாலும் சரி 4 ஓவர் போலிங் போட போறாரு, எடுங்க. ஹர்ஷித் ராணா இஸ் ஆல்சோ சம்மன் who will surely pick up wickets in the surface. போது என்னோட 6 பிளேயர் ஃபில் சால்ட், ககிசோர் ரபாதா, ஸ்ரேயாஸ் ஐயர், சாம் கரன், சுனில் நரேன் அண்ட் ஹர்ஷித் ராணா. இது ஓகேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 முடிச்சு வச்சிருங்க. ஏன்னா நீங்க சொல்ற 5 தான் பாயிண்ட்ஸ் நிறைய வருது. இல்ல இல்ல, எல்லாமே சூப்பரா சொல்லிட்டீங்க. இந்த சைடு ரசல் கண்டிப்பா விடவே முடியாது. நான் எப்பவுமே சொல்றது அதுதான். ரசல், வருண் சக்கரவர்த்தி 2. நீங்க வெங்கடேஷ் விளையாட மாட்டான்னு சொல்றீங்க, பட் பார்ப்போம். அதுக்கப்புறம் எனக்கு ரைலி ரூசோ மேல பெருசா நம்பிக்கை இல்லை. பஞ்சாப் கிங்ஸ் நானும் யோசிக்கிறேன். ஹர்ஷல் பட்டேல் போன தடவை 3 விக்கெட், ஹர்ஷல் பட்டேல் எடுக்கலாம் கண்டிப்பா. ஸோ ஹர்ஷல் பட்டேல் 3. அதுக்கப்புறம் யோசிக்க வேண்டியிருக்கு. மற்ற டீம்லாம் டக்கு டக்குன்னு வரும். இந்த பஞ்சாபுக்கு வந்து யோசிச்சு லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்துடலாம், ஏன்னா பவுலிங்கும் போடுறாரு, எப்படியாவது வந்துடும் ஒரு ஓசி ரன்னு. ஸோ லிவிங்ஸ்டன், ஹர்ஷல் பட்டேல் இந்த பக்கம், ரசல், வருண் சக்கரவர்த்தி அந்த பக்கம். அஜித் ராணா சொல்லிட்டீங்க. இது தவிர நரேன்னு சொல்லியாச்சு. வேற பஞ்சாப் கிங்ஸ் பிரப் சிம்ரன் சிங் எடுக்கலாம், ஆனால் ரிஸ்கி ஆப்ஷன். வேற கீப்பர் உங்களுக்கு அந்த சைடு சால்ட்டும் இருக்கிறனால பிரப் சிம்ரன் யோசிச்சுக்கணும். வேற வேற யார் பேர் ஆகியிருக்காங்க கேகேல? நீங்க சொல்லிட்டீங்களா, ஸ்ரேயாஸ் ஐயரும் நீங்க சொல்லிட்டீங்க, எல்லா பேங்கையும் சொல்லிட்டீங்க. சரி, ரகுவம்சி ட்ரை பண்ணலாம், 1 டவுன் வராரு, சாலிடா அடிப்பார் ஒரு 30 ரன் அப்படின்னு எதிர்பார்த்து நான் சொல்றேன். அது பிரபு சிம்ரன் யார் வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பீடாக என்னுடைய பிக்ஸ். உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதாவது அந்த ஐ படத்துல வந்துட்டு அந்த சந்தானம் சொல்லுவாரு, இப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்களேயா அப்படின்ற மாதிரி. ஃபேண்டசி அப்படின்னு சொன்ன உடனே நான் சென்டென்ஸ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 6 பேரை செதறி விடுற உங்களை இப்படி பண்ணிட்டாங்களே சார், அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. யோசிச்சு கஷ்டப்பட்டு உங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு சொல்லியிருக்கீங்க. சரி விடுங்க, ஏதோ சரி கரெக்டா சொல்லிட்டீங்க. இதான் சொன்னேனே, இப்போ டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, அதான் இப்போ the motivation is நீங்க ஸ்டேபிள் எங்க இருக்கீங்கன்னு பார்க்காதீங்க. எவ்ரி கேம் யூ பிளே ஃபார் யுவர் பிரான்ச்சைசி there is a pride involved in it in winning. அப்படிங்கும் போது put your best foot forward. You never know. நான் திருப்பி சொல்றேன், நாங்க வந்து அந்த 2009லயும் சரி 2011லயும் சரி 8 மேட்சுக்கு அப்புறம் டாப் 4ல கூட இல்ல ஆர்சிபி, அங்கேருந்து மேல வந்தோம். அப்படிங்கும் போது இப்ப எல்லாரும் கண்ணா பண்ணு ஜெயிக்கிறாங்க. டிசி 8 பாயிண்ட்ல இருக்காங்க, ஜிடி 8 பாயிண்ட்ல இருக்காங்க, எல்லாரும் 8 பாயிண்ட்ல இருக்காங்க. யூ நெவர் நோ. அப்படிங்கும் போது ஈவன் நவ் PBKS and RCB have got a chance. It all boils down to the belief what they have got, which we expect that they will have to not to give up on it. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. Let's hope for the best. நான் PBK ஜெயிச்ச சந்தோஷப்பட if they play the right combination. That's all we have got in this episode, and it's going to be a run feast in Kolkata. ஏன்னா வந்துட்டு that is a kind of a pitch they will do, considering PBKS doesn't have much spin force. அப்படிங்கும் போது let us see who ends up on the winning side. Until we come back to entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye-bye.